அனைவருக்கும் வணக்கம். மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த நிலையில் இன்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட உள்ள நிலையில் ஒரு குட் நியூஸ் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் 18வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வாக்குகள் எண்ணும் பணி கடந்த ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ, தேர்தல் நடத்தை விதிகளானது வரும் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் அதன் பிறகு விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டுவிட்ட போதும் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் இருந்து வந்த நிலையில் இன்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்படுகிறது. இனி பணம், பொருட்கள் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் கிடையாது. 2 மாத காலத்திற்கும் மேலாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பல்வேறு பணிகள் தடைப்பட்டிருந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாக உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அது தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடாமல் இருந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அறிவிப்பு வெளியாகவில்லை. அடுத்து ஒரு சில நாட்களிலேயே விண்ணப்பங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் ஆவணங்களை சமர்ப்பித்து திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். பின்னர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள். எனவே ஜூலை மாதம் மகளிர் உரிமை தொகைக்கான பணம் புதிதாக இணைய உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் பல மாதங்களாக அட்டைகள் கிடைக்கப்பெறாமல் இருந்தன. தேர்தல் காரணம் காட்டி அதிகாரிகள் தரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் விரைவிலேயே புதிய ரேஷன் கார்டுகளும் விநியோகிக்கப்பட உள்ளது.